எனக்கன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தரத்தில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய்து. மனுஷன் தனக்கு பின் வருவது ஒன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரிடையாக வைத்திருக்கிறார். தேவன் இயற்கையில் பல காலங்களையும் சீதோஷ்ண நிலைகளையும் ஏற்படுத்தியிருக்கிறார். தேவனுடைய பராமரிப்பு எல்லா காலங்களிலும் ஒன்றுபோல் இருப்பதில்லை. கோடை காலத்தில் வெயில் அதிகமாயும், மழைக்காலத்தில் மழை அதிகமாயும், குளிர்காலத்தில் குளிர் அதிகமாயும் இப்படி மாறி மாறி வருகிறது. அவருடைய பராமரிப்பு மாறலாம், ஆனால் அவருடைய அன்பு ஒருபோதும் மாறாதது. தேவனுடைய செயலை நாம் கவனித்து பார்த்தால், தேவன் நமக்கு நியமித்திருக்கிற செயல்களை பயபக்தியோடு செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கடமைகளை பொறுப்புடன் நிறைவேற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருகிறது. ஒவ்வொரு வருஷத்திலும் கோடை காலமும் குளிர்காலமும் மாறி மாறி வருகிறது. இவை ஒன்றுக்கொன்று எதிரிடையாக வைத்திருக்கிறார். தேவனே இவ்விரண்டையும் எதிரிடையாக வைத்திருக்கிறார். மனுஷன் ஞானம் உள்ளவன், ஆனாலும் அவனுடைய ஞானம் குறைவுள்ளது. தனக்கு பின் வருவது ஒன்றையும் எந்த மனுஷனாலும் கண்டுபிடிக்க முடியாது. அதுபோல மனுஷனுக்கு வாழ்வு காலமும் வரும், தாழ்வு காலமும் வரும். வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு என்றும், தாழ்வு காலத்தில் சிந்தனை செய் என்றும் சாலமோன் சொல்கிறார். நமக்கு வாழ்வு காலம் வரும்போது நன்மைகளை பெற்றுக்கொள்ளாதவர்கள் போல் இருக்கிறோம். நமக்கு தாழ்வு காலம் வரும்போது தாழ்மையை வராதது போல் இருக்க வேண்டும். தாழ்வு காலத்தில் அழுது கவலைப்படுவதற்கு பதில் சிந்திக்க வேண்டும். வாழ்வு காலத்தில் பெருமைப்படுவதற்கு பதில் கர்த்தருக்கு நன்றி சொல்லி துடிக்க வேண்டும். வாழ்வு காலம் தாழ்வு காலம் நிரந்தரமானதல்ல. அவை ஒவ்வொருவருக்கும் மாறி மாறி வரும். எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு. ஆனால் மனுஷனால் தனக்கு பின்வருவது எதையும் கண்டுபிடிக்க முடியாது. தனக்கு என்ன வருகிறதோ அதை அவர் அனுபவிக்க வேண்டும். எல்லாமே தேவனுடைய செயல் திட்டம் என்பதை புரிந்து கொண்டு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவித்தாலும் அவற்றை கர்த்தருடைய செயல் என்று தீர்மானம் செய்து அனுபவிக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் கர்த்தர் மாறாதவர். அவர் அன்பு மாறாதது. அவருடைய வாக்கு தத்தங்கள் வார்த்தைகள் ஒருபோதும் மாறுவதில்லை. கர்த்தருடைய உபதேசங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒன்று போலவே இருக்கும். தேவனுடைய சத்தியம் சூழ்நிலைகளினாலே மாறுவதில்லை. ஆனால் அதுதான் வாழ்வு காலத்தில் சந்தோஷமாக பலருக்கு நன்மை செய்து வாழ வேண்டும். உலக பிரகாரமான சந்தோஷம் அல்ல, ஆவிக்குரிய பிரகாரமான சந்தோஷத்தினால் கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். தாழ்வு காலத்தில் முடிவு எப்படி இருக்கும் என்று தெரியாது. நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆகையினால் எல்லா காலங்களிலும் கர்த்தருக்குள் மனரம்யமாக இருந்து பயபக்தியோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும். இதிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால், நாம் நன்றாய் இருக்கும்போது குடும்பம், பிள்ளைகள், உற்றார், உறவினர் என்று எதையுமே கவனிக்காமல் ஓடி ஓடி உழைப்போம். ஆனால் அதனால் வரும் நன்மைகளை அனுபவிக்க மாட்டோம். தாழ்வு காலம் வரும்போது தோல்வி, பயம், நஷ்டம், உபத்திரவங்கள் வரும்போது உட்கார்ந்து விடக்கூடாது. ஏன், எப்படி என்று சிந்திக்க வேண்டும். ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்தோமானால் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் வாழ்ந்திருக்கும் போது வாழ்க்கையை அனுபவிக்கவும், தாழ்ந்திருக்கும் போது சிந்தனை செய்யவும் கிருபை தாரும். ஆமென்.